நாங்கள் இன்றைக்கி S25 அல்ட்ரா அன்பாக்சிங்கும் அதோட சாம்சங்கால் விட்டுருக்கிற கேலக்ஸி பட்ஸ் 3 Pro அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்க்ளைமர் என்னென்னா, இது நான் காசு கொடுத்து வண்டியில் என் ஹஸ்பண்டுக்கு அவர் ஒரு லீடிங் சிம் கம்பெனியில் வேலை செய்கிறதால அங்கே அவர் அதில் சாம்சங்குக்கு பிராண்ட் அம்பாஸ்டரால் இருக்கிறதால அவருக்கு வேறு நியூ லான்ச் ஆகிற சாம்சங் ப்ராடக்ட் ஏதாவது ரிவ்யூவுக்கு யூஸ் பண்ணி பார்க்க சொல்லி கொடுப்பாங்க. அப்படி கிடைச்சதா இந்த ப்ராடக்ட்ஸ். பிறகு ஃபோன் வந்தோடனே லண்டனில் சூப்பராக ஈஸியாக இதெல்லாம் வேண்டி அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போடுறாளேண்டு அக்கா மேலே கோவத்தை கக்கிறதில்ல. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் ஐஃபோன் அது இதண்டு எது வேண்டினாலும் வளமையாகவே என் தம்பி தான் அன்பாக்ஸ் பண்ணுவான். அதனால் இந்த ஃபோனை நான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் நமக்கு புதுசு தாண்டாலும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக கிளாஸியாக இருந்துச்சு, நல்ல ஷைனிங்கான லுக்காக இருக்குது, நல்ல கையில் வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு தின்னாக இருந்தது. ஆனால் இதுக்கு வந்து அந்த நோட் பென் எல்லாம் இருக்குது. ஆனாலும் கேமராலாம் இவ்வளோ பெருசாக குவாலிட்டியாக இருந்தாலும் அந்த சைஸ் அந்த கையில் பிடிக்கல தின் சைஸாக இருந்தது. அது சூப்பராக இருந்தது, பிடிச்சிருந்தது அந்த கிளாஸ் லுக். பிறகு ஸ்க்ரீன் இப்படி தான் இருந்தது, நல்ல எஜ்ஜெல்லாம் நல்லா வளைஞ்சி இந்த ஒரு கிளாஸியாக கையில் இப்படி டெம்பர்ட் கவர் ஒன்றும் இல்லாமல் வச்சுருக்க சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்தது. பிறகு அதை ஒன் பண்ணி பார்க்கலாம். ஒன் பண்ணி பார்க்குறோம். இது வரணும். இதெல்லாம் வந்து 2-3 நாளில் ப்ரீ ஆர்டர் எடுத்து அந்த ப்ராடக்ட் எல்லாம் கையில் வந்து யூஸ் பண்ணுவோம்னு நாம் யாருமே எப்பயுமே எதிர்பார்க்கல. இதெல்லாம் கிடைக்கும்போது அனுபவிச்சு கொள்ளணுமெண்டு அப்படியே அனுபவிக்கிறோம். அதை மாதிரி நாங்கள் எதிர்பாராத வாழ்க்கையில் எப்பயுமே எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் ஓடிக்கொண்டே இருங்க. அடுத்ததாக இப்போ ஃபோனை எல்லாம் அன்லாக் பண்ணி பார்த்தாச்சுல்ல, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நான் இனித்தான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இது வந்து சாம்சங் கேலக்ஸியால் விட்ட பட்ஸ் 3 Pro, சரியாக பேரை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த மேலே வந்து கண்ணாடி இந்த 2 பட்ஸுமே இருக்கா இல்லையான்னு மேலேருந்தே நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பிறகு அந்த ஒன்று எடுக்கும்போது சார்ஜ் இருக்கா இல்லையான்னு காட்டுறதுக்காக நல்ல லைட் பற்றுது. நமக்கு டெக் எவ்வளோ தெரியுமோ அவ்வளோத்துக்கு தான் சொல்லுவேன். ஓகே பாய்.